வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இன்று ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி. இப்போதெல்லாம் முன்னைய காலத்தை போல யாரும் ஏப்ரல் 1ஆம் தேதியை நகைச்சுவைக்காக கொண்டாடப்படும் முட்டாள்கள் தினமாக பெரிதும் கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை. ஒருவரை நகைச்சுவையாக ஏமாற்றி அவரை ஏப்ரல் முட்டாளாக்கிவிடும் இந்த நாளின் தோற்றம் எங்கு உருவாகி கொண்டதென்பது இன்று வரை தெரியாமல் விட்டாலும் 16ஆம் நூற்றாண்டு வரை ஐரோப்பிய நாடுகளில் ஏப்ரல் 1ஆம் தேதியன்றே புத்தாண்டை கொண்டாடும் வழக்கம் இருந்த நிலையில் பாப்பரசர் கிரெகோரியன் தனது புதிய நாட்காட்டி ஊடாக அந்த முறையை மாற்றி ஜனவரி 1ஆம் தேதியன்றுதான் புத்தாண்டு ஆரம்பமாவதாக அடையாளப்படுத்திய பின்னர்தான் இந்த ஏப்ரல் முட்டாள்கள் தின அடையாளம் உலகுக்கு கிட்டியதாக பொதுவாக கருதப்படுகிறது. அதாவது அன்றைய காலத்தில் புதிதாக தமக்கு கிட்டிய கிரெகோரியன் நாட்காட்டியின்படி ஜனவரி 1ஆம் தேதி அன்று புத்தாண்டை கொண்டாடாமல் பழைய முறைப்படி ஏப்ரல் 1இல் புத்தாண்டை கொண்டாடிய மக்களை ஜனவரி புத்தாண்டுக்காரர்கள் முட்டாள்கள் என அழைத்ததால் பிரான்சில் இருந்து இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள் தின பதிவு ஆரம்பமானதாக கூறப்படுகிறது. சரி, இப்போது இந்த ஏப்ரல் 1ஐ மையப்படுத்திய பழைய கதையை விடுத்து 2025 ஏப்ரல் 1 என்ற இன்றைய நாளை நோக்கினால், இன்று உலக மக்கள் அனைவருமே வெறிப்போர் என்ற அடையாளத்துக்குள் நசுங்கிக் கொள்ளும் வகையில் அமெரிக்காவிலிருந்து 2.0 டொனால்ட் ட்ரம்ப் உருவாக்கி கொள்ளும் வெறிப்போர் பிட்டுக்கு மண் சுமந்த சுந்தர பெருமான் முதுகில் விழுந்த அடி உலகின் சகல ஜீவராசிகள் மீதும் விழுந்ததாக கூறப்படுவதைப் போல இந்த நகர்வுகள் உலகளாவிய வகையில் தாக்கங்களை உருவாக்கிக் கொள்கின்றன. குறிப்பாக நாளை ஏப்ரல் 2ஆம் தேதி அன்று வெள்ளை மாளிகையில் இருந்து 2.0 ட்ரம்ப் அமெரிக்காவின் லிபரேஷன் டே எனப்படும் விடுதலை நாள் அறிவிப்பில் உலக நாடுகள் அனைத்துக்கும் அறிவிக்க காத்துள்ள பெரிய வரி விதிப்பு தொடர்ந்தும் கலக்கத்தை உருவாக்கிக் கொள்கிறது. ட்ரம்பை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் 2ஐ தனது 2ஆம் பதவிக்காலத்தை பொறுப்பேற்ற நாளிலிருந்து தனது நிர்வாகத்தின் இலட்சிய பொருளாதார நிகழ்ச்சி நிரலாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இதன் அடிப்படையில் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்று அமெரிக்கா அனைத்து நாடுகள் மீதும் விதிக்கப்படும் இந்த பெரிய வரி அமெரிக்காவை பொறுத்தவரை அது ஒரு லிபரேஷன் டே, அதாவது விடுதலை நாள் என்ற கர்வத்துடன் ட்ரம்ப் அடிக்கடி இதனை சொல்வது தெரிந்த விடயம். ட்ரம்பை பொறுத்தவரை நாளைய வரி விதிப்புகளால் ஆண்டு ஒன்றுக்கு 600 பில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்டும் ஆசை தோசை அப்பளம் வடைகள் எல்லாம் இருக்கின்றன. இதனால் தான் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் அமெரிக்கா ஏனைய நாடுகளுக்கு விதிக்கும் மிகப்பெரிய வரி விதிப்பாக நாளைய நாள் பதிவாகவும் கூடும். இதன் அடிப்படையில் ட்ரம்ப் நாளை அறிவிக்க உள்ள திட்டங்கள் என்ன என்பதை அறிய அனைத்து நாடுகளும் அவதானமாகவே உள்ளன. எனினும் இந்த பதிவு பதியப்படும் வரை தனது ஏப்ரல் 2 திட்டங்கள் என்ன என்ற விடயத்தில் ட்ரம்ப் மர்மங்காத்து வருவதால் நாளை அவர் தனது 2ஆவது பதவிக்காலத்தில் முதலாக வெள்ளை மாளிகையின் ரோசா தோட்டத்தில், அதாவது ரோஸ் கார்டனில் நடத்தவுள்ள ஊடக மாநாட்டில் உலகுக்கு உற்றுநோக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆனால் நாளைதான் இந்த உற்றுநோக்கல் இருந்தாலும் இன்றே இலங்கையில் சில வரி சலசலப்புகள் வந்துவிட்டன. இதனால் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக முட்டைகளுக்கும் வெட் வரி எனப்படும் பெறுமதி சேர் வரி நடைமுறைப்படுத்தப்படும் நிலைமை உருவாகிவிட்டது. அதன் அடிப்படையில் இன்று முதல் முட்டைகளுக்கு 18% வெட் வரி விதிக்கப்படுவதாக மூக்கால் அழும் அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் முட்டைகள் மீது வெட் வரியை விதிப்பது நியாயமற்றது என்றும் இலங்கையின் முட்டை உற்பத்திக்கு இது வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் ஏகேடிஆர் நீரோ இலங்கை மும்மதோ என்ற பாணியில் அரசாங்கத்தின் மீது அறம்பாடியுள்ளது. இதற்கிடையே இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டதால் இன்று காலை முதலே இலங்கையர்கள் தாம் சிற்றுண்டி சாலைகளில் அருந்தும் பால் தேநீரின் விலையை 10 ரூபாவாக அதிகரிக்க கண்டார்கள். இதற்கு அப்பால் தற்போது நாட்டில் கீரிச்சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டில் உணவகங்கள் சில சவால்களை எதிர்நோக்கும் என்றும் அகில இலங்கை சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. ஆனால் இதே சமகாலத்தில் அரசாங்கமும் சில பொருட்களின் விலை குறைப்பு என்ற கரத்துண்டை புத்தாண்டு காலத்துக்கு நீட்டுவதுடன் இலங்கையர்கள் மீதான வரி தாக்கங்களை குறைக்க இன்று முதல் தாம் நகர்வுகளை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிடுகின்றது. அதன் அடிப்படையில் குறைந்த வருவாய் பெறும் பலருக்கு வரிச்சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இதுவரை மாத வருமானம் 1 லட்சம் ரூபாய் பெறும் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட தனிநபர் வருமான வரி வரம்பு இன்று முதல் மாதாந்தம் 1,50,000 ரூபாய் என்ற அளவுக்கு உயர்த்தப்படுவதாக ஸ்ரீலங்காவின் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. ஆனால் இவ்வாறான ஆறுதலை ஒருபுறத்தே வழங்கும் அரசாங்கம் மறுபுறத்தே
வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் சேவைகளிலிருந்து பெறப்படும் வருவாய்க்கு 15% வரி விதிப்பு என்ற உயர்வையும் வெளிப்படுத்தியுள்ளது. அதுபோல இலங்கையின் வரலாற்றில் முதன்முறையாக முட்டைகளுக்கும் வெட்வரி என்ற சந்தர்ப்பமும் வந்துவிட்டது. ஆனால் இவ்வாறான நகர்வுகளால் சாமானிய பொதுமக்கள் ஆளாய் பறந்து கொண்டாலும் தமது இனவாத பரப்புகளில் எந்தவித தாழ்வு நிலையோ அல்லது மாற்றமோ இல்லை என்பதை ஸ்ரீலங்காவின் கடும்போக்கு முகங்கள் மீண்டும் மீண்டும் நிரூபிக்க தலைப்படுகின்றன. அந்த வகையில் நேற்று கொழும்பிலுள்ள பிரித்தானிய தூதரகத்தின் முன்னால் கொடிபிடித்த ஸ்ரீலங்காவின் கடும்போக்கு தேசிய சுதந்திர முன்னணி தலைகள் தமது முன்னாள் படைய முகங்களான ஷவேந்திர சில்வா, வசந்த கருணாகுட மற்றும் ஜெகத் ஜெயசூர்யா ஆகியோர் மீது பிரித்தானியா விதித்த தடைகளை சகட்டு மேனிக்கு கண்டனம் செய்தனர், எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் இவ்வாறு தமது முன்னாள் படைய முகங்களுக்கு ஆதரவாக கொடிபிடித்த இந்த தலைகள் அந்தோ பரிதாபமாக பிரித்தானியாவால் தடை அறிவிக்கப்பட்ட கருணாவை புறந்தள்ளி கொண்டன. கருணா என்னதான் கொழும்பு அதிகார மையத்துக்கு பக்கப்பாட்டை பாடிக்கொண்டாலும் பிரித்தானிய தடையில் அறிவிக்கப்பட்ட தமது படைய முகங்களுக்கு ஆதரவை தெரிவிக்கும் வகையில் அவர்கள் கொடிபிடித்தார்களே தவிர கருணாவை அவர்கள் தமது குரல்களில் உள்ளடக்கிக் கொள்ளவே இல்லை. நேற்று இந்த கொடிபிடிப்பை செய்த சிங்களத்தின் கடும்போக்கு முகங்கள் பிரித்தானியாவில் வாழும் திருமதி அடேல் பாலசிங்கம் அவர்களை குறிவைத்து பதாதைகளை பிடித்ததுடன் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு கோருவது உட்பட்ட சில முறையீடுகளை பிரித்தானிய வெளியுறவு அமைச்சகத்துக்கும் கையளித்துள்ளன. 2006 ஆண்டில் மறைந்த தமிழர் தாயகத்தின் தேசத்தின் குரல் விழிப்பு நிலையை பெற்ற விடுதலை புலிகளின் மதியுரைஞர் அண்டன் பாலசிங்கத்தின் விதவை துணவியாகிய அடேல் அவர்கள் தனது 75வது மூதாள நிலையில் அமைதியாக லண்டனில் வாழ்ந்து வர தலைப்பட்டாலும் தமிழர்கள் மீதான இன ஒழிப்பு மற்றும் இன ஒடுக்குமுறையில் பெரும் உதரப்பலியை கொண்ட ஸ்ரீலங்கா படைய முகங்கள் மீது பிரித்தானியா விதித்த தடையால் வெகுண்டு கொள்ளும் சிங்கள தலைகள் அடுத்து என்ன செய்வதென தெரியாமல் அமைதியாக வாழும் அடேல் பாலசிங்கம் போன்றவர்களையும் வலிந்து குறிவைக்க தலைப்படுகிறார்கள். இதற்கிடையே 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் நினைவு நாளாக வரக்கூடிய எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு முன்னர் அன்று நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களின் பெயர் விவரங்கள் அரசாங்கத்தால் அம்பலப்படுத்தப்படும் என முதன்மை தலையாரி ஏகேடிஆர் சொல்லியிருப்பது மடிக்கணம் கொண்ட ராஜபக்ஷ முகங்களை உரசிக்கொள்கிறது. இதனால் ராஜபக்ஷ முகங்கள் இதற்குரிய எதிர்வினைகளை வெளிப்படுத்த தலைப்படுகின்றன. அந்த வகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்குகளை தவிர்ப்பதற்காகவே அந்த தாக்குதலுடன் தொடர்பு கொண்டதான சுட்டுவிரல் நீட்டுதல்களுக்குரிய ஷானி அபேசேகராவும் ரவி செனிவரத்னாவும் ஏகேடிஆர் தரப்பிடம் அரசியல் தஞ்சம் அடைந்துள்ளதாகவும் அந்த அரசியல் தஞ்சத்தின் அடிப்படையில் அவர்கள் முக்கிய பதவிகளை பெற்று இப்போது கருடா சவிக்கியமா என்ற வகையில் ஏனையவர்களை நோக்கி கேள்விகளை எழுப்புவதாக ராஜபக்ஷ அதிகார மைய குடும்பத்தின் ஒரு முக்கிய முகமான நாமல் பேபி போன்ற முகங்கள் படபடக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்ற வேளை அப்போது ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறையின் தலைகளாக இருந்த ரவி செனிவரட்னாவும் ஷானி அபேசேகராவும் இந்த தாக்குதல் விடயத்தில் என்ன நடந்தது, அது எப்படி நடந்தது என்ற விடயங்கள் தெரியும் என்பதால் ஏகேடிஆர் தரப்பு முதலில் அவர்களின் பெயர்களைத்தான் இந்த பட்டியலில் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்பது நாமல் பேபியின் குரலாக இருந்தது. ஆனால் நாமல் பேபி போன்றவர்களின் இவ்வாறான சிலுசிலுப்புகள் மற்றும் சலசலப்புகளுக்கெல்லாம் தாம் அஞ்சப் போவதில்லை என்பதை வெளிப்படுத்தும் ஏகேடிஆர் தரப்பு இலங்கையில் இயங்கும் பாதாள உலக குழுவின் முக்கிய தலையான ரொட்டம்ப அமில என்ற அமில சம்பத் ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரை விரைவில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. ஏகேடிஆரின் ஆட்சி தரப்பை பொறுத்தவரை யார் யார் என்ன சொல்லிக் கொண்டாலும் தமது சிஸ்டம் சேஞ்ச், அதாவது முறைமை மாற்றத்திற்கான கொட்டலிக்காக தாம் தொடர்ந்தும் இயங்க போவதாக அது கூறிக்கொள்கின்றது. அந்த வகையில் இப்போது இலங்கை தீவின் அரசியல் களத்தில் மூச்சு பேச்சில்லாமல் புதிய அரசியலமைப்பு என்ற விடயம் இருந்தாலும் இந்த ஆண்டுக்குள் புதிய அரசியலமைப்பும் அதுபோல நிறைவேற்று அதிகார ஆட்சி முறை ஒழிப்பும் கட்டாயமாக வரும் என்கிறது ஆட்சி தரப்பு. இவ்வாறாக தமது சிஸ்டம் சேஞ்சில் அரசு தரப்பு நிற்க அதன் தலையாரியான அனுரகுமார திசாநாயக்கவோ இந்திய பிரியனர் வீட்டு பிரதமர் மோடி இந்த வாரம் அரச முறை பயணமாக கொழும்பில் கால்வதித்து சின்ன தம்பியுடன் பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் எண்ணியல் மயம் போன்ற தளங்களில் 6க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட சித்தம் கொண்டாலும் அதானியின் திட்டங்களில் இப்போதைக்கு எந்தவித சமரசமும் இல்லை என சொல்லி நிற்கிறார். அதாகப்பட்டது தமது தரப்பு கோரியபடி அதானி நிறுவனம் தனது உத்தேச காற்றாலை மின் திட்டங்களால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் விலையை குறைக்காமல் விட்டால் அதானியின் திட்டங்கள் இலங்கையில் சாத்தியமில்லை என்கிறார் ஏகேடிஆர்.
ஆக மொத்தம் இப்போதைக்கு விடாக்கண்டன் கொடாக்கண்டனாக மன்னார் மற்றும் பூநகரியில் நிர்மாணிக்கப்பட உள்ள மின் திட்டங்களில் இரண்டு தரப்புகளும் கட்டண விடயத்தில் தத்தமது நிலைப்பாடுகளில் இருந்து பின்வாங்க தயாராக இல்லாத நிலையில் ஏகேடிஆரின் இந்த கருத்து வந்துள்ளது. ஆனால் மறுபுறத்தே மோடிஜியின் கொழும்பு பயணத்துடன் இரண்டு நாடுகளின் சக்தி வலைத்துறையை இணைப்பது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக இருப்பது இதற்குள் முக்கியமாக அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம். இதற்கிடையே அதானி தனது மன்னார் பூநகரி மின் திட்டங்களில் இருந்து விலகிக் கொண்டால் இலங்கை தீவு தனக்குரிய வெளிநாட்டு முதலீட்டு தொகையில் $1 பில்லியன் அமெரிக்க இழக்கக்கூடும் என்ற எதிர்வு கூறல்களும், அதேபோல இந்த திட்டங்களில் இருந்து அதானி குழுமம் விலகிக் கொண்டால் 2030 ஆண்டுக்குள் இலங்கை தீவின் மின்சக்தி உற்பத்தி துறையில் 70% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தளத்தில் மாற்றும் இலக்கும் பின்னகர்த்தப்படும் என்ற முன்னெச்சரிக்கைகளும் வந்துள்ளன. கூட்டி கழித்து பார்த்தால் மோடிஜியின் கொழும்பு பயணத்தில் இரண்டு நாடுகளின் மின் இணைப்புகளின் இணைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உருவாக்கப்பட உள்ளதால் இவ்வாறாக உருவாக்கப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் பின்னணியில் அதானியின் மின்திட்ட விடயத்தில் சில நீக்குப்போக்கான திருப்பங்கள் இறுதி நேரத்தில் வெறுமெனவே இப்போதைக்கு பலமான ஊகிப்புகள் உள்ளன. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஏற்கனவே கூறியபடி அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் நாளை அறிவிக்கவுள்ள புதிய வரி நகர்வுகளுக்கு எதிரான பதிலடிகளை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பது குறித்து பல நாடுகளும் தத்தமது தரப்பில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. ட்ரம்பின் இந்த நகர்வால் அமெரிக்காவின் பங்காளி நாடுகளாக இதுவரை கருதப்பட்ட தமது நாடுகளுக்கும் பாதிப்பு வரும் என்பதை ஐரோப்பிய நாட்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர். ட்ரம்பின் இந்த புதிய நகர்வு அமெரிக்காவுடன் வணிக ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட நாடுகளை மட்டுமல்ல அனைத்து நாடுகளையும் பாதித்துக் கொள்ளும் என்பதால் ட்ரம்ப் ஏப்ரல் 2 நாளை அமெரிக்காவின் விடுதலை நாள் அடையாளப்படுத்தலின் பின்னால் வரவுள்ள வரி அறிவிப்புகள் குறித்து அனைத்து நாடுகளுமே உற்றுநோக்கலை கொண்டுள்ளன. டொனால்ட் ட்ரம்ப் இந்த நகர்வுகளால் அமெரிக்காவுக்கு ஒரு விடுதலை ஏற்படும் என விளம்பரப்படுத்திக் கொண்டாலும் இந்த நகர்வுகளால் உலக பொருளாதாரத்துக்கு பாதிப்பு என்ற எதிர்வு கூறல்கள் தற்போது பலமாக வந்துள்ளன. இதற்கு அப்பால் அமெரிக்காவுக்கும் இது பொருளாதார மந்த நிலையை ஏற்படுத்தும் வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்ற எதிர்வு கூறல்களும் எச்சரிக்கைகளும் வந்துள்ளதால் ட்ரம்பின் நகர்வு இறுதியில் அமெரிக்காவுக்கே பொல்லை கொடுத்து அடிவாங்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி கொள்ளும் என்ற எதிர்வு கூறல்களும் உள்ளன. அடுத்து பிரான்சின் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரான்சின் மிகப்பெரிய அரசியல் அதிர்வை அதன் அதிதீவிர வலதுசாரி தலைவர் மெரீன் லூபன் மீதான தண்டனை தீர்ப்பு உருவாக்கியுள்ளது. 2027 ஆண்டு பிரான்சில் இடம்பெறும் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் மெரீன் லூபன் போட்டியிட முடியாத வகையில் இந்த தீர்ப்புகள் நேற்று வெளிப்பட்டன. மெரீன் லூபனுக்கு 2 ஆண்டுகால சிறை தண்டனை, அதற்கு அப்பால் மின்னணு பட்டி தடுப்பு காவல், €1,00,000 அபராத தொகை, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் தேர்தல்களில் 5 ஆண்டுகளுக்கு போட்டியிட முடியாத வகையிலும் இந்த தடை வந்தது. 2027 பிரான்சில் இடம்பெறவுள்ள அரசு தலைவர் தேர்தல் களத்தில் தற்போது அறிவிக்கப்பட்ட அனைத்து போட்டியாளர்களையும் விட மெரீன் லூபன் முன்னணியில் உள்ளதாக கருத்து கணிப்புகள் வெளியான நிலையில் அவருக்கு இந்த தீர்ப்பு நேற்று அறிவிக்கப்பட்டது. ஐரோப்பிய நாடாளுமன்ற பணத்தை தனது கட்சிக்காக மெரீன் லூபன் பயன்படுத்தி கொண்டதாக அவர் மீதும் அவர் சார்ந்தவர்கள் மீதும் தொடரப்பட்ட பழைய வழக்கு ஒன்றில் தான் நேற்று இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பில் அபராதம் மற்றும் சிறை தண்டனைகளை விட மெரீன் லூபன் பொது பதவிகளுக்கு போட்டியிட தகுதியற்றவராக அறிவிக்கப்பட்டமைதான் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியுள்ளது. இதனை அடுத்து தனது அரசியல் எதிராளிகள் திட்டமிட்டு தனது அரசியலுக்கு மரணத்தை தேடிய சூழ்ச்சியை செய்துள்ளதாக மெரீன் லூபன் குற்றம் சாட்டியுள்ளார். பாரிஸில் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு அமெரிக்காவிலும் எதிரொலித்தது. அந்த வகையில் மெரீன் லூபனின் தண்டனையை அமெரிக்காவில் உள்ள தனது சொந்த சட்ட வழக்குகளுடன் ஒப்பிட்ட டொனால்ட் ட்ரம்ப் மெரீன் லூபனுக்கு 5 ஆண்டுகால தேர்தல் தடை விதிக்கப்பட்டமை மிக முக்கியமான விடயம் என கூறினார். கடந்த ஆண்டு அமெரிக்காவிலும் ஒரு ஆபாச நடிகைக்கு ட்ரம்ப் இரகசியமாக பணம் வழங்கிய குற்றச்சாட்டில் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் ட்ரம்பின் இந்த கருத்து வந்துள்ளது. இந்த நிலையில் 27 ஆண்டில் இடம்பெறவுள்ள அரசு தலைவர் தேர்தலில் மெரீன் லூபன் போட்டியிட முடியாத நிலை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் அவருக்கு பதிலாக அவருடைய அரசியல் வாரிசாக கருதப்படும் ஜோர்தான் பாதலாவை வேட்பாளரை மாற்றும் வியூகங்களும் தற்போது மெரீன் லூபனின் கட்சியால் போடப்படுவதாக தெரிகிறது. மெரீன் லூபனை ஒழிக்க முடிந்தாலும் ஜோர்தான் பாதலாவை ஒழிக்க முடியாதென மெரீன் லூபனின் தேசிய பேரணி கட்சி குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் தாங்கள் அனைவரும் நிரபராதிகள் என்பதால் முடிந்தவரை விரைவாக மேன்முறையீடு செய்ய விரும்புவதாக மெரீன் லூபன் குறிப்பிடுகிறார். அத்துடன் மில்லியன் கணக்கான பிரெஞ்சு மக்கள் இந்த தீர்ப்பால் சீற்றமடைந்துள்ளதாகவும் மனித உரிமைகளின் நாடான பிரான்சில் நீதிபதிகள் ஒரு சர்வாதிகார ஆட்சியின் சட்டங்களை பயன்படுத்தியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டிக் கொண்டார். நேற்று தனக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டமை பிரான்சின் ஜனநாயகத்துக்கு ஒரு சோகமான நாள் என்றும்
மில்லியன் கணக்கான பிரெஞ்சு மக்கள் தமக்கு பிடித்தமான வேட்பாளரை இந்த தீர்ப்பால் இழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மரீன் லூப்பனுக்கு நேற்று வழங்கப்பட்ட தீர்ப்பை அடுத்து 10-6 வாக்காளர்கள் அவருக்குரிய ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளதான புதிய கருத்து கணிப்புகள் வெளிவந்துள்ளன. பெரும்பான்மையான பிரெஞ்சு மக்களும் மரீன் லூப்பனின் கட்சியின் ஆதரவாளர்களும் இந்த தீர்ப்பு மரீன் லூப்பனின் கட்சிக்கு ஒரு தடையை ஏற்படுத்தாது என நம்பிக்கொள்கிறார்கள். மரீன் லூப்பன் எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் போட்டியிட முடியாவிட்டால் அவருக்கு மாற்றாக ஜோர்டான் பாதல்லா ஆதரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து தற்போது வலுவடைந்துள்ளது. இந்த நிலை மரீன் லூப்பனுக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து நீதிபதிகளுக்கு எதிரான அச்சுறுத்தல் கருத்துக்கள் விடப்படுவதான கவலைகள் எழுந்துள்ளன. இதனை அடுத்து நீதிபதிகளுக்கு எதிரான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக பிரான்சின் நீதிபதிகள் அமைப்பு கடுமையான கண்டனங்களை வெளியிட்டுள்ளது. இறுதியாக பிரித்தானிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், பிரித்தானியாவில் ஏப்ரல் மாதம் பிறந்துவிட்டதால் அங்கு அத்தியாவசிய சேவை கட்டணங்கள் தொடர்ந்தும் அதிகரிக்கும் வகையிலான அறிவிப்புகள் வந்துள்ளன. இதனால் ஏற்கனவே விலைவாசி அழுத்தத்தில் உள்ள மக்கள் மேலும் பாதிப்பை எதிர்நோக்கக்கூடும் என்ற எதிர்வு கூறல்கள் வந்துள்ளன. ஏப்ரல் மாதம் பிறந்திருக்கும் நிலையில் நீர் கட்டணங்கள், எரிசக்தி கட்டணங்கள் மற்றும் கவுன்சில் டாக்ஸ் எனப்படும் உள்ளூராட்சி வரிகள் அனைத்துமே அதிகரிக்கப்பட்டுள்ளன. எனினும் குறைந்தபட்ச ஊதியமும் இதே சமகாலத்தில் அதிகரிப்புக்குள்ளாகின்றது. எனினும் ஊதிய உயர்வுடன் ஒப்பிடும்போது விலைவாசி ஏற்றம் கடுமையான அழுத்தத்தை வழங்குவதான கருத்துக்கள் வலுவடைந்துள்ளதால் தற்போதைய கட்டண அதிகரிப்புகள் மக்களுக்கு பெரிதும் அவலத்தை ஏற்படுத்தும் என்ற கவலைகள் எழுந்துள்ளன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.